உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வேறு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி. அறமும் வீரமும் கொண்ட தொன்மை நிறைந்த ஒரு இனக்கூட்டத்தின் வரலாற்றையும் புலிக்கொடி தாங்கி தென்னிந்திய எல்லைகளை தெற்காசியாவின் எல்லைகளாக விரிவுபடுத்திய சோழ பேரரசு குறித்தும் சோழ நாட்டின் தடங்கள் வழி நின்று வேர்தெழுகிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய தமிழகத்தின் தஞ்சை, திருச்சி உட்பட காவிரி பாயும் மாவட்டங்களை கொண்டதுதான் சோழ நாடு என்று சொல்லப்பட்டாலும் இதன் எல்லைகளை வரையறுத்து கூறுகிற மூலங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வெவ்வேறாக பதிவாகியிருப்பதை காண முடிகிறது. சோழர்களின் வரலாற்று தொடக்கம் காவிரி ஆற்று படுகைகளை கிறிஸ்துவிற்கு முந்தைய பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவாகியது என்பது சங்க இலக்கியங்கள் சொல்லும் செய்தி. அவை தவிர்த்து கிறிஸ்துவின் சகாப்தத்தில், அதாவது முதலாவது நூற்றாண்டில் அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த வணிகர் ஒருவர் பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி என்கிற நூலில் குறிப்பிட்டுள்ளவாறு 2ஆம் நூற்றாண்டில் தொலமி எனும் புவியியலாளர் எழுதிய நூல்களில் குறிப்பிட்டுள்ளவாறும் 1ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் சோழ மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இடங்கள் தொடர்பான பல்வேறு தகவல்களை பெற முடிகிறது. கச்சி ஒருகால் மிதியா ஒருகாலால் தத்து நீர் தன்னுஞ்சை தான்மிதியா பிற்றையும் ஈழம் ஒருகால் மிதியா வருமேனங் கோழியர் கோ கிள்ளிகளிறு என்பது சோழ நாட்டின் எல்லைகள் குறித்து கிறிஸ்துவிற்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கும் 39,000 எனும் பழந்தமிழ் இலக்கியம் தரும் பாடல். அதாவது கிள்ளி எனப்படும் சோழ அரசன் போர் செய்யும் போது அவனுடைய யானையின் 4 கால்களும் உறையூர், காஞ்சிபுரம், உஞ்சை, ஈழம் ஆகிய 4 ஊர்களையும் மிதித்துக் கொண்டிருந்தன என்பது அதன் பொருள். ஈழம் என்ற சொல் குறித்து அரசியல் வரலாற்று தளங்களில் பரவலாக விவாதிக்கப்படும் இன்றைய காலத்தில் இன்றைய இலங்கையின் தொன்மையான பெயர் ஈழம்தான் என்பதை நிறுவவும் இது போன்ற பல்வேறு சான்றுகளை அடுக்க முடியும். இருப்பினும் அது குறித்த தேடல்களை இன்னும் ஒரு வேறு நிகழ்ச்சிக்காய் ஒதுக்கிவிட்டு இப்போது மீண்டும் சோழ நாட்டுக்கு திரும்புவோம். சங்கமருவிய காலம் எனப்படுகிற கிறிஸ்துவிற்கு பின் 3 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையான காலம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு இருண்ட யுகமாகவே இருந்திருக்க வேண்டும். களப்பிரர்களின் படையெடுப்புகளில் தங்கள் அரசாட்சியை தோற்ற சோழ மன்னர்கள் அவர்களைத் தொடர்ந்து களப்பிரர்களிடமிருந்து பல்லவர்களால் வெல்லப்பட்ட தங்கள் முடியாட்சியை மீட்டு எடுப்பதற்கு இந்த இருண்ட யுகத்தில் தலைமுறைகளை தாண்டியும் போராட வேண்டியிருந்திருக்கிறது. பரந்து விரிந்திருந்த சோழநாடு தஞ்சை, வல்லம், செந்தலை, புதுக்கோட்டை போன்ற சிற்றரசுகளாக சுருங்கி போனது. கிறிஸ்துவிற்கு பின் 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையான இந்த காலத்தை புரிந்து கொள்வதற்கு பல்லவ மன்னர்களின் பட்டயங்கள், பாலி, வடமொழி, தமிழ் ஆகிய மொழிகளில் அமைந்த இலக்கியங்கள், பாண்டிய மன்னர்களின் சில பட்டயங்கள், சாளுக்கியர் பட்டயங்கள் போன்றவற்றை உதவியாக கொள்ள முடியும். பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தங்கள் போன்ற சமயம் சார்ந்த சில நூல்களும் இந்த காலத்து வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தி இருக்கின்றன. இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம், சமணம், பௌத்தம் போன்ற சமயங்கள் தமிழகத்தில் செல்வாக்கு பெற தொடங்கியதும் அந்த சமய கருத்துக்களை
தமிழுக்கு அறிமுகம் செய்யும் இலக்கியங்கள் அதிகம் எழுதப்பட்டதும் இக்காலத்தில்தான். சமண பௌத்த சமயங்களை சார்ந்தவர்களாகவும் பாலி மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருந்த களப்பிரர்களும் பல்லவர்களும் அரசாட்சி நடத்திய காலத்தில் இதில் என்ன விந்தை இருந்திருக்க முடியும்? இக்காலத்தில் புத்ததத்தா எனும் பௌத்த பிக்குவால் எழுதப்பட்ட அபிதர்மாவதாரம் என்ற நூல் இக்காலத்து அரசியலை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறது. செல்வ வணிகர்களை அதிகம் கொண்டதும் மாட மாளிகைகள் நிரம்பியதும் இனிய பூஞ்சோலைகளை உடையதும் அரண்மனைகளை உடையதுமான காவிரி பூம்பட்டினத்தில் கண்டதாசன் கட்டிய புத்த விகாரையில் இருந்து என் மாணவி சுமதியின் வேண்டுகோளால் இந்நூலை எழுதினேன் என்று அந்த நூலில் அவர் குறிப்பிடுகிறார். ஏறத்தாழ கிறிஸ்துவிற்கு பின் 450ஆம் ஆண்டளவில் வாழ்ந்தவராக சொல்லப்படும் இந்த பௌத்த பிக்கு வினய வினிச்சயம் என்ற பெயரில் எழுதிய மற்றும் ஒரு ஏட்டில் இந்நூல் புத்த சீடர்களால் வரையப்பட்டது. நான் சோழ நாட்டில் உள்ள பூதமங்கலத்தில் வேணுதாச விகாரத்தில் தங்கியிருந்த பொழுது இதனை எழுதினேன். அச்சு விக்கந்தன் என்ற களப்பிர மரபரசன் உலகத்தை ஆண்ட பொழுதில் இந்நூலை தொடங்கி எழுதி முடித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கு விச்சந்தகனும் களப்பிர அரசன் உலகாண்ட பொழுது என்று அவர் கூறுவதை சோழ பாண்டிய ராஜ்யங்களை ஆண்ட களப்பிர மரபில் வந்த மன்னன் என்பதாக பொருள் கொள்ளலாம். பௌத்தம் சார்ந்த விடயங்களை அதிகம் கொண்டிருக்கும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையே கூட சோழ நாடான பூதமங்கலத்தில் ஒரு விகாரை இருந்ததென்றோ பௌத்த மதம் பின்பற்றப்பட்டதென்றோ கூறியிருக்காத போது புத்ததத்தா என்கிற பௌத்த பிக்கு கிறிஸ்துவிற்கு பின் 450ஆம் ஆண்டளவில் இந்த விகாரை பற்றி பதிவு செய்திருப்பது பூதமங்கல விகாரை களப்பிரர்கள் காலத்திலேயே கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதை ஆழமாக வெளிப்படுத்துகிறது. இவை போன்ற விடயங்கள் தான் பின்னாளில் சோழம் முதல் ஈழம் வரை, குமரி முதல் இமயம் வரை என்று பரந்து விரிந்த சோழராஜ்யத்தில் தாம் சென்ற இடங்கள் எங்கும் தங்கள் சுயங்களை அழிக்க முடியாத ஆவணங்களாக சோழர்கள் பதித்து வைத்திருக்க வேண்டிய தேவையை அவர்களுக்கு உணர்த்தி இருக்க வேண்டும். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆம், வீழ்ந்த இனமொன்று வீறு கொண்டுகளும் வல்லமையை காலம் சோழர்களுக்கு கொடுத்தது. கிறிஸ்துவிற்கு பின் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இழந்த அரசுரிமையை மீட்கும் சோழர்களின் முயற்சிகள் சீரிய வேகம் எடுத்தன. கிறிஸ்துவிற்கு பின் 985 ராஜராஜ சோழ மன்னன் முடிசூடிக் கொண்ட பிறகான வரலாற்று காலம் சோழர்களின் பொற்காலமாக மாறியது. இழந்தவை, அழிந்தவை, மறைந்தவை என்று கண்முன்னே தொலைந்த அத்தனையையும் மீளப் பெற்றுக் கொண்டது சோழ தேசம். பகைவர்களை பந்தாடி, எல்லைகளை விரிவாக்கி, படைக்கட்டமைப்பு, கடல் வணிகம் என்று அதுவரை இருந்திராத பலவற்றையும் உருவாக்கி, ஒரே குடையில் புலிக்கொடி தாங்கி உலகாளும் ராஜ்யமாக உருவெடுத்தது சோழ பேரரசு. நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டு மக்களுக்கான ஒரு சிறந்த ஆட்சியையும் வழங்கிக் கொண்டு இழந்த சுய அடையாளங்களை மீட்டெடுத்து அவை நிலை பெறுமாறு நிலைப்படுத்தி என்று ஒரே காலத்தில் பல கோணங்களில் பயணிக்க வேண்டிய தேவை முதலாம் ராஜராஜ சோழ மன்னனுக்கு இருந்திருக்கிறது. இவை அனைத்தையும் சீர்படச் செய்வதற்காக அவர் உருவாக்கிய கட்டுமானங்கள் தான் இன்றைய உலகத்தாரையும் அண்ணாந்து பார்க்கச் செய்யும் பல உச்சங்களுக்கான அடித்தளம். கடந்த வேர் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த தஞ்சை பெருங்கோயில் உட்பட பலவும்
இந்த அடித்தளத்தில் அமைந்தவைதான். அரசர்கள் தான தர்மங்களை செய்யும் போது அந்த மன்னர்கள் குறித்த விடயங்களையும் அவர்களின் மூதாதையர் குறித்த விடயங்களையும் செப்பேடுகளாக எழுதி அதை தானம் பெறுபவரிடமே பட்டயமாக வழங்கிவிடுகிற அதுவரை இருந்த நிலையை மாற்றி ஒரு மன்னன் தன் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்களை அதிகாரபூர்வமாக தெரிவித்து கல்வெட்டுக்களாக பொறித்து வைக்கும் முறை மாமன்னர் ராஜராஜ சோழனால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மெய்கீர்த்திகள் எனப்படுகிற அதிகாரபூர்வ முன்னுரைகளை கல்வெட்டுக்களில் சேர்த்து இது அரச ஆவணம் என்று உறுதிப்படுத்தி வைத்த அந்த மாமன்னனின் தூர நோக்கு வியப்படைய வைக்கிறது. நிலங்களுக்கு எல்லைகளை வகுத்து நிர்வாக அலகுகளாக ஒழுங்கமைத்து அதை சாசனங்களாகவும் பதிவு செய்து வைத்த முறை இன்றைய நவீனங்களுக்கே சவால் விடுகின்ற ஒன்று. அடிப்படை அலகாக கிராமத்தை வைத்து பல கிராமங்கள் சேர்ந்தது கூற்றம் என்றாக்கி, கூற்றங்கள் பல சேர்ந்து நாடு என்றாக்கி, நாடுகள் பல சேர்ந்து வளநாடு என்றாக்கி, வளநாடுகள் பலவற்றைச் சேர்ந்து மண்டலங்களாக்கி, மண்டலங்களை ஒன்றோடொன்று இணைத்து அரசு என்று வரையறுத்து ஒவ்வொரு நிர்வாக அலகுக்கும் அதற்கான தனித்தனி அதிகாரங்களையும் வகுத்த முறை சோழர்களுடையது. இந்த தொடர்ச்சியில் ராஜராஜ சோழனுக்கு பிறகு வந்த அவருடைய வாரிசுகளும் செயற்பட்டு கிறிஸ்துவிற்கு பின் 10ஆம் 12ஆம் நூற்றாண்டு பகுதி காலத்தை சோழருக்குரிய காலமாகவே உலக வரலாற்றில் ஆழமாக பதிந்து வைத்திருக்கின்றனர். படையிலும் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் வலிமை பொருந்திய பேரரசாக ஆசியா முழுவதும் சோழராஜ்யம் பரந்து விரிந்தது. கிறிஸ்துவிற்கு பின் 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை ஊர்களாகவும் சிற்றரசுகளாகவும் சுருங்கியிருந்த சோழ நாட்டின் எல்லை வடக்கே ஒரிசா வரையிலும், கிழக்கே ஜாவா சுமத்ரா மலேசியா வரையிலும், தெற்கே மாலைத்தீவுகள் ஈழம் வரையும் விசாலமடைந்தன. ஈழ நாட்டின் மீது, அதாவது இன்றைய இலங்கையின் மீது ராஜராஜ சோழ மன்னன் நிகழ்த்திய முதல் போர் பற்றிய தெளிவான ஆதாரங்கள் திருவாலங்காட்டு செப்பேடுகளில் பதிவாகி இருக்கின்றன. பலமிக்க ஒரு கடற்படையை கொண்டு அப்போது ஈழத்தின் அனுராதபுரத்தை தலைநகராக்கி ஆட்சி நடத்தி வந்த 5ஆம் மகிந்த மன்னனை தோற்கடித்ததன் மூலம் சோழ நாட்டு மண்டலங்களில் ஒன்றாக மாறிய ஈழம் மும்முடி சோழ மண்டலம் என பெயர் பெற்றது என்கின்றன அந்த செப்பேடுகள். அனுராதபுர ராசதானியை முற்றாக அழித்து சனாநாத மங்கலம் எனப்படும் இன்றைய புலனறுவையில் ராஜராஜ சோழன் ராசதானி அமைத்ததாக அவை சொல்கின்றன. இந்த இடத்தில் இலங்கையின் அக்கால அரசியல் எல்லைகள் குறித்தும் அன்றைய மன்னர்களின் ராசதானிகள் குறித்தும் அறிய வேண்டியது அவசியமாகிறது. யாழ்ப்பாண ராசதானி, வன்னி ராசதானி, அனுராதபுர ராசதானி, கண்டி ராசதானி உட்பட பல்வேறு ராசதானிகளை பல்வேறு மன்னர்கள் அன்று ஆட்சி புரிந்து வந்திருக்கின்றனர். முதலாம் ராஜராஜ சோழனின் படையெடுப்பில் அனுராதபுர ராசதானியை இழந்த 5ஆம் மகிந்த மன்னர் உருகுணை ராசதானியை அமைத்து ஆட்சி நடத்தி வந்ததாகவும், அந்த உருகுணை ராஜ்ஜியத்தின் மீது மீண்டும் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் படையெடுத்து கைப்பற்றியதாகவும் மகாவம்சம் சொல்லிச் செல்கிறது. அந்த போரில் ஈழத்து அரசனுக்கும் அவன் மனைவியருக்கும் உரிய மகுடங்களையும் அணிகலன்களையும் கைப்பற்றி மீண்டதாகவும், 1 நூற்றாண்டுக்கு முன்னர் ராசசிம்ம பாண்டியன் இலங்கையில் விட்டிருந்த மணிமுடி முதலியவற்றோடு சோழருக்கு பணிந்த 5ஆம் மகிந்தனோடும் அவன் தன் பரிவாரங்களோடும் சோழ நாடு வந்ததாகவும்,
தஞ்சை கல்வெட்டொன்றில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சோழ நாட்டிலேயே கிறிஸ்துவிற்கு பின்னர் 1029ஆம் ஆண்டில் 5ஆம் மகிந்த மன்னன் இறந்ததாகவும், அவன் இறந்த செய்தியை கேட்ட அதுவரை ரகசியமாக வளர்க்கப்பட்டு வந்த அவனது மகன் முதலாம் விக்ரமபாகு எனும் பெயருடன் உருகுணை ராசதானியில் ஆட்சியமைத்ததாகவும், கிறிஸ்துவிற்கு பின்னர் 1029 முதல் 1049 வரை அந்த ஆட்சி தொடர்ந்ததாகவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வெளியீடான A Concursus History of Ceylon என்கிற நூல் விவரிக்கிறது. இப்படி இலங்கை, கடாரம், ஸ்ரீவிஜயம் என்று கடல் தாண்டிய எல்லைகளால் விடியும் சோழ நாட்டின் எல்லைகளைப் போலவே சோழ நாட்டின் வளங்களும் வலுக்களும் கூட எல்லைகளில் விரிகின்றன. அவை குறித்தும் இத்தனையும் பெற்ற சோழ பேரரசர்களின் இரத்த வழி வாரிசுகள் கவனிப்பார் அன்றி விடப்பட்டுள்ள சமகால அவலங்கள் குறித்தும் விளக்கமாய் காண்போம் அடுத்த தேடலில். அதுவரை வணக்கம்.